சம்மர் ஸ்பெஷலாக போபா டீ பண்ணலாமா? அதாவது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சூடாக காஃபி, பால் எதுவுமே வேண்டாம் தோணுது. அதுக்கு இந்த மாதிரி மட்டும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே மாவு அரைச்சி செஞ்ச அந்த ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நெய்ஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்லேயே காஞ்சி அடிச்சிருச்சு. இது நல்லா ஜாரில் போட்டு ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹோம்மேடாக டோப்பியோக்கா பவுடர் ரெடி. இப்போ இது மாற்றி வச்சுக்கலாம். இது முழுசாக தேவைப்படாத ஒரு பகுதி அளவுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகரு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டோக்கியோ பவுடர் அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக வரும். அதாவது சப்பாத்தி மாவு பிசைஞ்ச அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக குட்டி குட்டி போல்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி போலாக நம்ம ரெடி பண்ணி இங்கே மாற்றி வச்சுக்கலாம். ரெடி பண்ணும்போது நம்ம டோக்கியோ பவுடர் இருக்கிறதுங்களா அதையுமே இந்த மாதிரி மேலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இது மாற்றி வச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதையுமே போட்டு ஒரு 50 மினிட் நல்லா கொதிக்க வச்சு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வைக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வேறொரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பவுல்ஸ் இதில் எல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிம்மிலே வச்சு வேக வைக்கும்போது ஸ்வீட்டாக நல்லா ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பபிள் டீ பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி. ஆல்ரெடி டீ வச்சு நல்லா தணுப்பாகவும் வச்சுட்டேன். இப்போது நம்ம கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க குட்டி குட்டி பவுல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற டீயை இதில் ஊற்றி மேலே ஐஸ் க்யூப்ஸ் அதையுமே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக பபிள் டீ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் ஜாரில் போட்டிங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கேடு வராமல் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்கு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.